வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனல் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோஜா செடிகள் அதிக பூ பூக்க என்னென்ன உரங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 16 காம்ப்ளெக்ஸ் கலப்பு உரத்தை வந்து பயன்படுத்தலாங்க. இதில் பார்த்திங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 விதமான சத்துக்களுமே இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடிக்கு ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் 16க்கு 16 காம்ப்ளெக்ஸும் 10 கிராம் நுண்ணூட்ட குருணையும் கலந்து வந்து வைக்கலாங்க. இது மாதிரி நம்ம வைக்கிறனால செடிகள் வந்து நல்லா அடர்த்தியாக சிம்படித்து வளரும். நிறைய கிளைகள் வந்து வரும். அதில் வந்து முட்டுக்கள் வந்து நிறைய வைக்கும். பூ வந்து நல்லா கலராக வருங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் தொழு உரம் கிடைச்சிது அப்படின்னா தொழு உரத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. நம்ம வந்து வெங்காயத்தோல், முட்டை ஓடு இதெல்லாம் வந்து செடிகளுக்கு டைரெக்டாக போடாமல் அதை நல்லா மக்க வச்சு போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து செடிகளுக்கு வந்து உடனே எடுத்து கொடுக்கும். செடிகள் வந்து நல்லா வளருங்க. ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.